இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் AK64 இந்த படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் ரீசெண்டா பிரஸ்ஸ மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த AK64 அப்படின்ற ப்ராஜெக்ட்டோடைய ஷூட்டிங்க நாங்க அடுத்த வருஷம் பிப்ரவரிலேருந்து ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் கூடிய விரைவில வரப்போகுதுன்றத சொல்லியிருக்காரு. ஆனா எப்ப அப்படின்னு தெரியலன்ற மாரி சொல்லியிருக்காரு. ஆனா நமக்கு தெரியும் எப்ப வரப்போகுதுன்னா, டிசம்பருடைய கடைசி நாள்ல இந்த படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரப்போகுது. அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப அழகான செகண்ட் லுக் போஸ்டர் வரப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டிசம்பருடைய கடைசி நாள்ல இவங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க. வித் டைட்டில் அதை எல்லாரும் கொண்டாட போறோம். அண்ட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதையும் ஆசை தீர எல்லாரும் கொண்டாட போறோம். இதுதான் அந்த டீம் மெம்பர்ஸோடைய பிளானா இருக்காம். ஜடா படத்துடைய டைரக்டரான குமரன், அவர் அடுத்து மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே. பிரசன்னாவ ஹீரோவா வச்சு ஒரு படத்த இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஃபீமேல் லீடா அதித்தி சங்கர் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட பிளாட்டா மோட்டிவேஷனல் மியூசிக்கல் டிராமாவா இருக்குன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. தலைவர் 173 சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அடுத்த திரைப்படம். இந்த படத்துடைய இயக்குனர் சுந்தர் சி இல்லன்றது அஃபிஷியலா சுந்தர் சி அவர்களே சொல்லிட்டாரு. அடுத்து இந்த பிளேஸை யாரு ரீப்ளேஸ் பண்ண போறான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்பொழுது, பார்க்கிங் படத்துடைய இயக்குனர் ராம்குமார் தான் அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண போறாருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் ராம்குமார் அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்திருந்தாரு. என்னன்னா, எஸ்டிஆர்களுடைய 49வது படத்தை அவர் தான் இயக்க போறாரு. அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போறது டான் பிக்சர்ஸ். அதுக்கான பூஜை கூட நடந்திருந்தது. அந்த படத்துடைய ஹீரோயினா கயாடு லோகரை லாக் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஒரு சில காரணங்களால ஸ்டார்ட் ஆகல. அண்ட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த கதையில தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்க போறான்ற டாக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அது கிடையாது. ராம்குமாரோடைய எஸ்டிஆரோடைய ப்ராஜெக்ட் இன்னும் பாஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா எடுத்து ஓரம் கட்டி வைக்கல. கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட்ட ஆரம்பிக்கணுன்ற மாரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த கேப்ல தான் ராம்குமார் அவர்கள் ரஜினி அவர்கள்கிட்ட வேற ஒரு புதிய கதைய சொல்லியிருக்காரு. பட் அந்த கதையும் காலேஜ் பேக்ட்ராப்ல தான் அமைஞ்சிருக்கு. அதன் காரணமா எல்லாரும் கன்ஃப்யூஸ் ஆயிருக்காங்க. 2 கதையும் ஒரே கதைன்னு. பட் 2 கதையும் வேற வேற கதையாம். இந்த கதை எப்படி அந்த கதை வேற ஒரு ட்ராக்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததோ, அப்படி இதுவும் வேற ஒரு ட்ராக்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற டாக்ஸும் கேள்விப்பட்டிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோகன்ஜியோட இயக்கத்துல திரௌபதி பார்ட் 2 அப்படின்ற திரைப்படத்தை எடுக்க போறாங்கன்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை குடுத்திருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தோட ஹீரோவாவும் ரிச்சர்ட் தான் நடிக்க போறார்ன்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் குடுத்திருக்காங்க. சூர்யா 47 இந்த படத்துடைய இயக்குனர், ஆவேசம் படத்துடைய இயக்குனர் அண்ட் இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீது மாதவன். அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் ஆவேசமே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதன் காரணமாக சூர்யாவோட இந்த படத்துடைய ஸ்டார் காஸ்டையும் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அதில் மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பயங்கர ஃபேமஸான ஒரு டைரக்டர் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் நடிக்க போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராஜமௌலியோட இயக்கத்துல வாரணாசி அப்படின்ற திரைப்படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல ஆஞ்சநேயருக்கு ஒரு கேரக்டர் இருக்காம். அந்த கேரக்டர்ல யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம மாதவன் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அப்படின்றத அந்த செட்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ராஜமௌலி அவர்கள் பயங்கரமா பாராட்டியிருந்தார் அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. தெலுங்குல சனி போரா சனிவாரம் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ்ல அந்த படத்த டப் பண்ணி சூர்யா சாட்டர்டே அப்படின்ற டைட்டில்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தோட ஹீரோவா நானி நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோடைய வில்லனா எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருந்தாரு. இப்போ அந்த படத்தோட இயக்குனர் அடுத்து சூர்யா அவர்கள்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காராம். அந்த கதை சூர்யா அவர்களுக்கு ரொம்ப புடிச்சு போன காரணத்தினால, அடுத்து சூர்யா 48ஆவோ இல்ல சூர்யா 49ஆவோ இந்த ப்ராஜெக்ட் தான் ரெடி ஆக போகுதுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு.